திராவிடத்தின் வரலாறு உனக்கு தெரியுமா? உனக்கேன் எரிச்சல் வருகிறது? எதையும் யோசிக்காமல் யாசித்தே வாழ்கிற ஒரு கூலி திராவிடத்தின் மீது கல்வரிக்கும். புறம்போக்கு நாய்களை நீங்க ஏண்டா சொல்றீங்க? திராவிடம் தமிழ்ல இருக்கான்னு கேட்கிறியே, இந்து இருக்கான். ஹிந்தி அது ஆதிக்கத்தின் சின்னம், ஹிந்தி அது மதத்தின் சின்னம், ஹிந்தி அது மனு தர்மத்தின் சின்னம், ஹிந்தி அது வடக்கின் சின்னம், ஹிந்தி அது பிரிவினையின் சின்னம், ஹிந்தி அநீதியின் சின்னம். அதனால எதிர்த்தோம். நீ திராவிடத்தை ரொம்ப கொச்சப்படுத்துற. யாருக்கும் ஆமக்கரியை வாங்கி கொடுத்துட்டு ஈழத்துக்காக தியாகம் செய்தவர்கள் அதை சொல்லல. தமிழ் தேசியத்துக்கு நாங்க செய்யாததை செய்துட்டியா? ஈழத்துக்கு சொந்தங்களுக்கு நாங்க செய்யாததை நீ செய்துட்டியா? ஆகவே இவர்களை கங்காணிகள் என்று சொல்வதை விட பார்ப்பனிய காட்டி கொடுப்பவர்கள் என்று சொல்லியிருக்கலாம். அந்த குல துரோகிகளை வேரோடும் தூரோடும் வெட்டி சாய்க்க வேண்டுமா? வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்பு வடக்கு செய்கின்ற இடக்கை தமிழ்நாட்டுக்கு சொல்ல வருகின்ற 6 நூல்களை வெளியிடுகின்ற விழாவில் எளியவன் நானும் கலந்து கொண்டு கடமையாற்ற கிடைத்த வாய்ப்பிற்கு அண்ணன் சுபவிக்கும் பெல் ராஜனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை என்னை கேட்டால் தமிழின மீட்சி வரலாற்றில் இது ஒரு முக்கியமான மேடையாக நாளைக்கு கருதப்படும் என்று நான் கனவு காணுகிறேன். ஐயா சீரம் செந்தில்நாதன் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்கிற அளவிற்கு நகைச்சுவை துணுக்குகளும் தோரணங்களும் அவருடைய வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவருக்கு இன்றைக்கு தொண்டை ஒத்துழைக்கவில்லை. எப்போதுமே திராவிட இயக்க மேடைகள் தமிழ்நாட்டில் சில விளைவுகளையும் உருவாக்கி இருக்கிறது. சில புதிய அறிமுகங்களையும் திராவிட இயக்க மேடை தான் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதிய அறிமுகம். பேசுகிற பேச்சாளருக்கு தொண்டை ஒத்துழைக்காவிட்டால் அவர் நினைத்ததை பேசுவதற்கு இன்னொரு பேச்சாளர் வரலாம் என்று ஒரு அறிமுகத்தை இன்றைக்கு நாம் இங்கே அறிமுகம் செய்திருக்கிறோம். ஆகவே உமாவுக்கு இனி வாய்ப்புகள் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் வரம்பு கடந்து பேசுகிறார்கள். பேசக்கூடாதென்றல்ல, திராவிட இயக்கம் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. திராவிட இயக்கத்தை கேள்வி கேட்கக்கூடாது என்றும் சொல்லுகிறவர்கள் அல்ல நாங்கள். ஒரு 100 ஆண்டு காலம் கல்லில் நடந்தவர்கள், முள்ளில் நடந்தவர்கள், காயம் பட்டதற்கு பிறகும் இரத்தம் வடிகிறது என்று சொல்லாதவர்கள். ஒரு 100 ஆண்டு கால திராவிட இயக்க பயணத்தில் எத்தனையோ விமர்சனங்களை நாம் கேட்டிருக்கின்றோம். ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம், அறிஞர் பெருந்தகை அண்ணாவை என்ன பேசினார்கள், அதை அண்ணா எப்படி எதிர்கொண்டார் என்பதை நினைத்தால் உலக வரலாற்றில் நயத்தக்க நாகரிக அரசியலை அண்ணா சொல்லி தந்தது மாதிரி வேறு எந்த தலைவனும் சொல்லி தந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் எல்லை கடந்தே பேசுகிறார்கள். பாம்பு கடித்து விட்டால் அதற்கு மருந்தே பாம்பின் நஞ்சுதான் என்று நான் படித்திருக்கிறேன். ஆகவே பாம்பு கடிக்கிறது என்றால் அவர்களுக்கும் அந்த வகையிலே பதில் சொன்னால்தான் புரியும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்காக இந்த அரங்கை நான் முழுவதுமாக பயன்படுத்தப் போவதில்லை. பொது வெளி வரட்டும். பல பேர் கொரோனா நீடிக்க வேண்டும் என்றே கருதுகிறான். பொதுவெளியில் பேசினால்தான் இதை போட்டு உடைக்க முடியும். தமிழ் தேசிய அரசியலை சிதைக்கும் பார்ப்பனிய கங்காணிகள் என்று ஐயா பொழிலன் புத்தகத்திற்கு பெயர். இந்த கங்காணிகள் என்கிற வார்த்தை ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை. 10வது திருமுறையாக கருதப்படுகிற திருமந்திரத்தில் எல்லாவற்றையும் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை சொல்வதற்கு இந்த கங்காணி என்ற சொல்லை திருமூலர் பயன்படுத்துகிறார். எங்கள் நாஞ்சில் நாட்டில் மலை பிரதேசத்தில் மாராமலையில்
10 காணியில் 6 காணியில் அந்த பழங்குடி மக்கள் தங்களை கங்காணிகள் என்றுதான் சொல்லிக் கொள்வார்கள். ஆகவே இவர்களை கங்காணிகள் என்று சொல்வதை விட பார்ப்பனிய கவர்னர்கள் என்று சொல்லியிருக்கலாம், பார்ப்பனிய காட்டி கொடுப்பவர்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆகவே நேருக்கு நேர் நின்று நான் ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல்ல அறைகோவல் விட்டிருக்கிறேன். நீ ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என்று நான் கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவன் முகம் மட்டும்தான் பல பேருக்கு தெரியும், அவனுடைய அகம் அவ்வளவு நஞ்சு நிறைந்தது. ஜூனியர் விகடனில் ஈழத்தமிழர்கள் குறித்து அவர் ஒரு தொடர் எழுதினார். அண்ணன் சுபவிக்கு தெரியும் என்று கருதுகிறேன். ஒருவன் எழுதுகிற பொழுது அந்த எழுத்தை அவன்தான் எழுதினானா என்றும் ஆராய வேண்டியது இருக்கிறது. தமிழ்நாட்டு நிலைமையை பாருங்க. நான் விகடன் அலுவலகத்திற்கே சென்றேன். யாரடா இங்க எழுதி கொடுக்கிறதுன்னு கேட்டேன். அப்போது தலைமை செய்தி ஆசிரியர் இவன் தான் அப்படின்னு ஒரு தம்பியின் பெயரை சொன்னார். நான் இப்ப இங்க சொல்லல. இப்படி இரவல் வாங்கி எழுதுகிற பயல்கள், எந்த தரவும் இல்லாமல் தாண்டி குதிக்கிற பயல்கள் இந்த நாட்டில் திராவிட இயக்கத்தின் மீது கல்லறிகிறார்கள். எது திராவிடம், எங்க இருக்கு திராவிடம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல இந்த நூலிலேயே வருகிறது. திராவிட தமிழ் தேசியத்தில் ஐயா வாலாஜா வல்லவன் சொல்லுகிறார், சங்க இலக்கியம் என்று சொல்லுகிறோமே, சங்க இலக்கியத்தில் சங்கம் இருக்கா? இல்லை. சங்க இலக்கியம் என்று சொல்லுகிறோம், சங்க இலக்கியத்திலே சங்கம் என்ற வார்த்தை இல்லை. ஆகவே திராவிடம் எங்கே இருக்கிறது என்று அன்றைக்கு அனந்தநாயகி கேட்டார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில். அதற்கு கலைஞர் சொல்லுகிற பதிலை இப்போது சொல்ல வேண்டாம். ஆனால் திராவிடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், எந்த சொல்லை உச்சரித்தால் என்னுடைய குருதி சூடாகுமோ, எந்த சொல்லை உச்சரித்தால் என்னுடைய மூடிய கண்கள் திறக்குமோ, எந்த சொல்லை உச்சரித்தால் என்னுடைய தொண்டை குழியில் ஒரு புதிய ஜீவன் உதயமாகுமோ, எந்த சொல்லை உச்சரித்தால் என்னுடைய ஆயுள் கூடும் என்று நான் நம்புகிறேனோ, எந்த சொல்லை உச்சரித்தால் என் கனவுகளுக்கு சிறகுகள் கிடைக்குமோ, அந்த சொல்லின் பெயர் திராவிடம் என்பதை நாங்கள் எல்லா மன்றத்திலும் சொல்லுவோம். உனக்கேன் எரிச்சல் வருகிறது? திராவிடத்தின் வரலாறு உனக்கு தெரியுமா? நீ 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 படித்திருக்கிறாயா? பரிதிமார் கலைஞரின் நூலை படித்திருக்கிறாயா? பன்மொழி புலவர் அப்பாத்துரை நூலை படித்திருக்கிறாயா? கால்டனுடைய கம்பேரிட்டிவ் டிராவிடியன் கம்பேரிட்டிவ் கிராமர் உனக்கு படிக்க தெரியாமல் இருக்கலாம். அதனுடைய மொழிபெயர்ப்பையாவது வாசித்திருக்கிறாயா? மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையை வாசித்திருக்கிறாயா? குமாரிலப்பட்டரை வாசித்திருக்கிறாயா? ரவீந்திரநாத் தாகூரை வாசித்திருக்கிறாயா? யாரையும் வாசிக்காமல், எதையும் யோசிக்காமல் யாசித்தே வாழ்கிற ஒரு கூலி இந்த நாட்டில் திராவிடத்தின் மீது கல்லறிகிறான். ரெண்டு கலாச்சாரம், ஆரிய கலாச்சாரம், திராவிட கலாச்சாரம். என்னுடைய திராவிட மொழி குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற மொழி எங்கள் தமிழ் மொழி. இதை நான் சொல்லுகிறேன். உலகத்திலே எல்லா மொழிக்கும் ஒரு தந்தை உண்டு, தாய் உண்டு. தந்தையும் தாயும் இல்லாத ஒரே மொழி உலகத்தில் எங்கள் தமிழ் மொழி மட்டும்தான். அதனால்தான் கண்ணதாசன் பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளேன்னா, பெற்றோர் கிடையாது தமிழுக்கு. நான் கேட்கிறேன், நீ
அன்னைக்கு நாவலர் பேசுவாராம், நான் கேட்டதில்லை. நாவலர் பேச்சு 1969 நாகர்கோவிலில் இடைத்தேர்தல். காமராஜர் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக இருந்திருக்கிறார். திமுக கூட்டணியில் சுதந்திரா கட்சி வேட்பாளராக மிகப்பெரிய செல்வந்தர் டாக்டர் மத்தியாஸ் இருக்கிறார். அப்பொழுது நான் பள்ளி மாணவன். நாவலர் ஒரு இடத்துல பேசுகிறார். அன்னைக்கு தான் அவருக்கு பேச்சை கேட்டேன். நாவலர் தமிழ்நாட்டு மேடைகளில் திரும்ப திரும்ப பாவேந்தர் பாட்டை எல்லா மேடைகளிலும் தொடங்கும் போதும் முடிக்கும் பொழுதும் உச்சரித்து விட்டு தான் இறங்குவார். அதிமுகங்கிற அமைப்புக்கு போயும் அழுக்காகாமல் தப்பியதில் அவர் ஒருவர். அவர் சொல்லுவார், நீ வேற. பெரியாருடைய கடைசி பேருரையில் சொல்றார், உன் உடை என்ன, உன் உணவு என்ன, உன் நடை என்ன, உன் நாகரிகம் என்ன என்று நலிவுற்ற நிலையில் பெரியாருடைய கடைசி பேச்சில் அவர் பேசுறார். நாவலர் அன்னைக்கு சொல்லுவாரு, ஒரு பள்ளிவாசல்ல கொடுக்கறதுக்கு ஒரு கிடா நேர்ந்து விட்டுருக்கு. பள்ளிவாசல்ல நேர்ந்து விட்டுருக்கு, பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விட்டுருக்குன்னு அந்த கிடாவை அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நேசிச்சாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இலையோ தலையோ புல்லோ புண்ணாக்கோ பருத்தியோ கடலையோ கொண்டு கொடுப்பாங்க. மிக குறுகிய காலத்தில் ஆடு ஒரு உள்துறை அமைச்சரை மாதிரி வளர்ந்து விட்டது. எல்லாரையும் முட்டுது. பெரிய சோகமே. இன்னைக்கு நோபல் பரிசு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கருத்துரிமைக்கு உயிர் தந்த 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் பிலிப்பைன்ஸ், ரெண்டு நாட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இங்கே இந்தியாவில் என்ன நடக்குதுன்னே தெரியல. நீ வெளியில் சொல்றியா? வெளியில் சொன்னால் உன்னால முடியுமா? ஒரே மேடையில் விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறைகூவல் விடுறது ஏதோ சும்மா போகிற போக்கில் போடுறது இல்லை. நான் பேசுறதுக்கு தயார். நீங்க யாராவது தயாரா? ஏன்னா உங்கள்கிட்ட தரவில்லை. நீங்க எதுக்கு இப்படி வர்றீங்க? உங்களுக்கு இது பிழைப்பு, உங்களுக்கு இதில் ஒரு சுகம். ஆனால் சுபவிக்கு ஞாபகம் இருக்கிறது, அவருடைய இடதுசாரி தமிழ் தேசிய நூலை பாண்டிச்சேரியில் அறிமுகம் செய்து நான் பேசினேன். நீங்கள் அடிமையாக இருப்பதிலே சுகம் காணுகிறவர்கள், அடிமையாக இருப்பதிலே ஆதாயம் கிடைத்தால் அதிலே அகமகிழ்ச்சி அடைகிறவர்கள். அந்த அடிமைகள் தான் இங்கே தமிழ் தேசியம் பேசுகிற தமிழ்நாட்டில் இருக்கிற நவீன அடிமைகள். உங்களை அப்படி அவன் பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறான். எதுக்கு கத்துற நீ? இதை விட வேகமா நான் கத்துவேன். அதுல போட்டி வச்சாலும் நான் முதல் பரிசு வாங்குவேன். எதுக்கு கத்துற? நீ என்ன சொல்ல வர்ற? மணியரசன் படித்தவர், இந்த பயலாவது படிக்கல. எந்த பயல்னு உங்களுக்கு தெரியும். மணியரசன் படித்தவர். அவர் கண்ணோட்டம் இதழ் கொண்டு வந்த காலத்திலே நான் சந்தா கட்டினவன். இப்பவும் தமிழ் தேசிய கண்ணோட்டத்துக்கு சந்தா கட்டி படிச்சுட்டு இருக்க. ஏன் விதி? நீ இப்ப எங்களை என்ன செய்யற? நீ இந்து, நான் கேட்கிறேன், திராவிடம் தமிழ்ல இருக்கான்னு கேட்கிறியே, இந்து இருக்கான்? நான் வழிபடுகிறேன், நான் இறை நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன், நான் கோவிலுக்கு செல்லுகிறேன். வலியும் துயரமும் என்னை வழிமறிக்கிற பொழுதெல்லாம் நான் கடவுளிடத்திலே கைகுவித்து வணங்குகிறேன். நான் கேட்கிறேன், இந்து இருக்காங்க சொல்லு. வள்ளலார் காலம் வரைக்கும் இல்லையே. திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரா? ஆளாள சுந்தரர் சொல்லியிருக்காரா?
அருட்பிரகாச வள்ளலார் சொல்லலையே, மாணிக்க வாசகர் சொல்லலையே, தெய்வ சேக்கிழார் சொல்லலையே, என்றுமுள்ள தென்னமலை இயம்பி இசை கொண்ட கம்பன் சொல்லலையே, ராமகாதை எழுதின கம்பனே சொல்லல, தொண்டர்கள் மாக்கதை சொன்ன சேக்கிழாரு சொல்லல, புறம்போக்கு நாய்களை நீங்க ஏண்டா சொல்றீங்க? சொன்னாரா? வள்ளலார் சொன்னாரா? இப்ப நீ என்ன சொல்ற? நீ நான் ஏன் இஸ்லாமானேன்? நீ எனக்கு உரிமை தரல, நீ என்ன வெளியில நிறுத்தின, நீ என்னை அவமதித்தாய், நீ என்னை ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்தினாய். கருப்பு நிறம் உள்ளவன், கரடு முரடான தோற்றம் உள்ளவன், அபிசீனி அடிமை, அவன் பேர் பிலால். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிடத்தில் அவன் பள்ளிவாசலில் பாங்கு செல்லுகிற பாக்கியத்தை இஸ்லாம் அவருக்கு கொடுக்கிறது. நீ குடிப்பியா? நீ குடிப்பியா? திருமுறைகளை நான் ஓதுறேன், என்ன நாளைக்கு அர்ச்சகராக்குவியா? என்ன அநியாயம் இது? அரேபிய மதம், அது மதம் அண்ணா சொன்னார். இஸ்லாம் மதம் அல்ல, மார்க்கம் என்றார் அண்ணா. அதான் சொன்ன, நீ வாசிக்கல. இதுக்காக இஸ்லாத்தையோ கிறிஸ்தவத்தையோ ஆதரித்து பேசுவது என்பதல்ல என்னுடைய நோக்கம். அதென்ன தமிழ் இந்து, அதான் ஒரு பத்திரிகை வந்துட்டே இருக்கே. நீ என்னத்துக்கு கொண்டு வர? நாங்க வாங்கிட்டு தானே இருக்கோம். நீ அதையாவது படிக்கிறியா? என்னடா இது? நீங்க என்னெல்லாம் செய்திருக்கீங்க? வரலாறு நடுக எங்க வடுக்களை பேசினா கண்ணில் கண்ணீரும் இதயத்தில் இரத்தமும் வரும். ஒரு 100 ஆண்டு கால சரித்திரம். எப்போது நாங்க இந்திய எதிர்த்தோம்? 2வது உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிற நேரம். எப்போது இந்திய எதிர்த்தோம்? இந்தியாவிற்கான விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த நேரம். 2வது உலக மகா யுத்தமும் இந்திய விடுதலை போரும் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்த்தோம்? இந்தியின் மீது வெறுப்பா? இல்லை. இந்தி பேசுகிறவன் மீது வெறுப்பா? இல்லை. ஹிந்தி இஸ் a symbol of domination. அது ஆதிக்கத்தின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of religion. அது மதத்தின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of மனுதர்மா. அது மனுதர்மத்தின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of north. அது வடக்கின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of disintegration. அது பிரிவினையின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of discrimination. அது அநீதியின் சின்னம். அதனால எதிர்த்தோம். இன்னைக்கு அது என்ன நடக்கு? நீ கனிமொழி எம்பிட்டையே இந்தி தெரியுமான்னு கேட்கிறியே. எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? 10 கோடி ரூபாய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன் தொகுதி மக்களுக்கு செலவழிப்பதற்கு கொடுத்த ஃபண்டை எடுத்துட்டியே. பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டை உருவாக்கி அதுக்கு கணக்கு கேட்கப்படாதுங்கிறியே. நீ நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட உனக்கு இந்தி தெரியுமான்னு கேட்கிறியே. இப்ப சொமோட்டோக்காரனே கேட்கிறான். என்னடா இது? நீ திராவிடத்தை ரொம்ப கொச்சப்படுத்துற. யாருக்கும் ஆமக்கறியை வாங்கி கொடுத்துட்டு அரை நிமிஷம் ஒரு போட்டோ எடுத்துட்டு ஈழத்துக்காக தியாகம் செய்தவர்கள் அதை சொல்லல. திராவிடம் என்பது ரேஸ், திராவிடம் என்பது கோட்பாடு, திராவிடம் என்பது என்னுடைய உயிர் மூச்சு.
உற்ற தேகத்தை இழந்தாலும் இந்த உயிரை இழக்க நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். அதற்கான போர் தான் இந்த போர். வீழ்த்த முடியாது திராவிட இயக்கத்தை. ராஜாஜியால முடியலையே. எவ்வளவு பெரிய ஆளு ராஜாஜி, எவ்வளவு பெரிய ஆளையா. நாயகி திவ்ய பிரபந்தம் அத்தனையும் மனப்பாடம். நம்மாழ்வார் பாட்டு 10 பாட்டு படிச்சோடனே வச்சிட தோணுது நமக்கு. அந்த கிழமை எல்லாத்தையும் படிச்சு ஒரே எழுதியிருக்கார். தமிழ் தேசியத்துக்கு நாங்க செய்யாததை செய்துட்டியா, ஈழத்துக்கு சொந்தங்களுக்கு நாங்க செய்யாததை நீ செய்துட்டியா. அதனால அது ஒரு கள்வர் குகையில போய் இந்த பையில மாட்டிக்கிட்டான். அவனு சொல்றதெல்லாம் இவன் கேட்கறான். உனக்கு இது யாரு சொல்லி தந்தா? அவன் ஒருத்தன் வரான், முருகன் பேர் வச்சா அவன் வேலை எடுத்துட்டு வரான். நான் கேட்டேன், உனக்கு கந்தர் சஷ்டி கவசம் தெரியுமா? உனக்கு திருப்புகழ் தெரியுமா? உனக்கு திருவொற்றியூர் மும்மணி கோவை தெரியுமா? உனக்கு திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் தெரியுமா? கந்தர் அலங்காரம் தெரியுமா? கந்தர் அனுபூதி தெரியுமா? அப்படின்னு நான் ஒரு ஊர்ல கேட்கிறேன். அப்படிலாம் இருக்கான்னு கேட்கிறான். வேலை எடுத்துட்டு வரான். முருகனுக்கு உங்களுக்கு என்ன உறவு? அது என்ன முருகன் மீது திடீர் பாசம்? உனக்கு முப்பாட்டன் அப்படின்னு சொல்றான். நீ முப்பாட்டனை ஏத்துக்கிட்டா முருகனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ஏன் ஐயனார சொல்ல மாட்டேங்கிற? ஐயனார்லட எங்க வழிபாடு? ஐயனாருக்கு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு ஜெயலலிதா ஆணைகிட்ட என்ன நடந்தது? தோத்துச்சு தேர்தல்ல பர்கூர்ல. நீங்க எல்லாவற்றிலும் கை வைக்கிறீர்கள், விதவிதமான வேடம் போட்டு பார்க்கிறீர்கள். இதை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா ஒன்றும் இல்லாத இடத்தில் கூட அவர்கள் தாமரையை உருவாக்கிடுவாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வல்லாதிக்க பாசிசம். ஹிட்லர் கதையெல்லாம் படிச்சிருக்கோம், அதையெல்லாம் மிஞ்சிட்டானோ. இந்த நாட்டில் எதிர்த்து கேள்வி கேட்டா பேசுனா என்ன வேணாலும் செய்வாங்க. நல்ல காலம். அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார். இல்லைன்னா நான் எல்லாம் இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டேன். அவ்வளவு பண்றானோ. ஒரே நாள் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு 2 செய்தி ஒரு விமர்சனமாக கொடுத்தேன். என்னுடைய ஸ்டைலில், என்னுடைய மொழியில் 12 வழக்கு ஒரே நாள் போடுறான். அது என்ன கேஸ்ன்னா உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் மேல. நான் கங்கனா ராவத்து பக்கத்தில் இருந்து உட்கார்ந்தாலே பார்க்க மாட்டேன். என் மேல உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் போடுறான். நீ ஜனநாயகம் பேசுறியா? இந்த இனம் சார்ந்து சிந்திக்கிற மரபிற்கு எங்களுக்கும் மராட்டிய மக்களுக்கும் உரிமை உள்ளது. அங்க மகாத்மா ஜோதிரை புலே இருந்தார். சிவாஜி காலத்தில் அது அரங்கேறிடுச்சு. அண்ணாவினுடைய சிவாஜி கண்ட இந்த சாம்ராஜ்யத்தை படிச்சா இவங்களுக்கு முகவரியும் முகமும் நமக்கு தெரிஞ்சிடும். அங்கே நரேந்திர தபோல்கரை கொண்டார்கள், கோவிந்த பன்சாராவை கொண்டார்கள், ஹம்பி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் கல்புர்கே கொண்டார்கள். என் பெருமைக்குரியவர்களே, தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பெருமாள் முருகனுடைய புதினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துரிமைக்கு உயிர் தந்த கௌரி லங்கேஷ் அவள் வீட்டு முற்றத்திலேயே சுட்டுக் கொண்டார்கள். கைதி பழங்குடி மக்களுக்காக பாடுபட்டவர் ஸ்டேன்ஸ் பாதிரியார். ஒரு குவளை தண்ணீரை கையில் ஏந்தி
குடிப்பதற்கு வலிவற்றவராக சிறையில் எல்லா வசதிகளும் மறுக்கப்பட்டு சபிக்கப்பட்டவராக படுத்து கிடந்தார். அவருடைய ஜாமீன் கூட மறுக்கப்பட்டு நீதிமன்றமே அவரை கொன்று புதைத்தது. நான் உங்களுக்கு கவலையோடு சொல்லுகிறேன், வாழ்க்கையின் அந்திம காலத்தில் நிற்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இனி நமது பிள்ளைகள், நமது சந்ததிகள் இந்த நாட்டில் அவர்கள் தங்களுடைய சுயத்தை அறிந்து கொள்ளாமல் போவார்களானால் இந்த சமூகத்தை அவர்கள் சூறையாடி விடுவார்கள். வரலாற்றில் இப்படி சூறாடியதற்கான நிறைய உதாரணங்கள் நமக்கு கிடைக்கின்றன. நாங்கள் தமிழுக்கு செய்தோம், சபிக்கப்பட்டவர்களுக்கு செய்தோம், நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு உதவினோம். இந்த தமிழகம் இன்றைக்கு இந்த அளவுக்கு வெளிச்சத்தோடு என் கண்ணுக்கு தெரிகிறது என்றால் திராவிட இயக்கம் தன்னை உருக்கி தந்த ஒளி இந்த ஒளி, அதை மறந்து விடாதீர்கள். ஆனால் இதை இருட்டடிப்பு செய்து சத்தம் போட்டு பேசினா மாற்றலான்னு நினைக்கிறான். இன்னைக்கு இந்த கரண்ட் பாலிட்டிக்ஸ்பாங்களே, அதை இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு மணிநீதியா சமூக நீதியா, பெருநிறுவனங்களா ஏழை விவசாயிகளா, எல்லாத்தையும் வித்துட்டான். 18 லட்சம் கோடிக்கு ஏர் இந்தியா வித்துட்டான். இப்போ 18,000 கோடி. நமக்கு கோடி தெரிஞ்சால நம்ம அதை பற்றி விவரமாக பேச முடியும். இது இப்போ விமான நிலையத்தை, விமானத்தை வித்தாச்சுல, இனி விமான நிலையத்தை, அடுத்தது ரயில்வே ஸ்டேஷனை, ரோட எல்லாத்தையும் வித்துடணும்னு முடிவு பண்ணிட்டான். ஒரு பெரிய பேரழிவு என்னுடைய இந்திய நாட்டுக்கு வர இருக்கிறது. இதையெல்லாம் தகர்த்து அந்த குலத்துரோகிகளை வேரோடும் தூரோடும் வெட்டி சாய்க்க வேண்டுமானால் ஆயுதம் ஏந்த வேண்டாம், நீங்கள் அறப்போருக்கு அணியமாக வேண்டாம், நீங்கள் சிறைக்கு வர வேண்டாம், சிலுவை சுமக்க வேண்டாம், சிரமங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டாம். என் மானத் தமிழர்களே, அண்ணன் சுபவியின் நீங்கள் எந்த பக்கம், பேராசிரியர் முனைவர் சிவப்பிரகாசத்தின் கருவறை நுழைவும் சாதி ஒழிப்பும், வாலாஜா வல்லவனின் திராவிட தமிழ் தேசியம், பொழிலனின் தமிழ் தேசிய அரசியலை சிதைக்கும் பார்ப்பனிய கண்காணிகள், ஆளி செந்தில்நாதனின் பச்சை துரோகம், பேராசிரியர் கருணானந்தனின் திராவிடம் யாருக்கு சொந்தம் என்ற புத்தகங்களை வாசித்தும் வாசிக்க கொடுத்தும் ஒரு வரலாற்று மாற்றத்திற்கான வாசலை திறந்து வைக்க அணியமாகுங்கள். இதுதான் நாம் ஏந்த வேண்டிய ஆயுதம் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த எளியவனுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கின்ற கரிஞ்சட்டை பதிப்பகத்திற்கும் அண்ணன் சுபவிக்கும், இதுகாரம் எளியவன் பேச்சை செவிமடுத்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து தொடர்ந்து சந்திப்போம், சங்கமிப்போம். நன்றி, வணக்கம்.